வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ரைட் நவ் கோயிங் ஃபார் த கம்பெனி அகைன் எ ஸ்மால் பைக் vlog. வெதர் நல்லா இருக்கு இன்னைக்கு. கிட்டத்தட்ட ஊட்டி கொடைக்கானல் நல்லா இருக்கா ஃபீல். அந்த வெதர் காலையில் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, சேம் எக்ஸாக்ட் 1-1 அப்படியே இருக்கு. நைஸ் வெதர். ஸோ பார்த்தா உங்களுக்கே தெரியும், இதுதான் எங்கள் அற்புதமான கிராமம். அந்த வீட்டில் தான் என்னோட பைக்கை நிப்பாட்டி வச்சுருக்கேன். ஏன் பிரதர் அங்கே உள்ள நிப்பாட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா, இது வந்து என்னோட 1 2 3 4 5வது பைக்கு. இதுக்கு முன்னால் இருந்த 4 பைக்கும் திருட்டு போயிடுச்சு. ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு பழைய ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி. இங்கே வந்து ஆடுங்கெல்லாம் மேயும். சம்மரில் நான் காட்டுறேன். அந்த ஆடுங்க கோழிங்கெல்லாம் வரும்போது இந்த இடத்துல தான் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஸோ கீழே ஒரு ஓட்டை இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே ஒரு கதவு இருக்குது. இதுக்கு கீழே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. அந்த என்ட்ரன்ஸ் வழியாக ஆடு கோழிலாம் உள்ளே போயிடும். ஸோ உள்ளே போய் இந்த வழியாக சாப்பாடு போடுவாங்க. இந்த கம்பிங்க இருக்குது பார்த்தீங்களா, இங்கே புல்லை போட்டுருவாங்க வேணும்னா. அது அப்படியே இங்கே மேய்ஞ்சிக்கும். ஸோ சம்மரில் இந்த வாட்டி கொண்டு வருவாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ இது இங்கே நான் வந்து 2 சம்மர் ஆச்சு. 2 சம்மர்லேயும் இங்கே ஆடுங்க வந்தது, கோழிங்களும் வந்துச்சு. இந்த சம்மர்லேயும் யாராவது கொண்டு வந்தாங்க அப்படின்னா நான் காட்டுறேன். எங்கள் ஓனரோட இடம் தான். அவங்க வந்து வாடகைக்கு விடுவாங்க சம்மரில். ஏன்னா இங்கே புல்லுங்க நிறைய இருக்கா, மேய்ஞ்சிட்டு போட்டோம் அப்படின்ட்டு விட்டுருவாங்க. ஸோ அதுக்காக இந்த ரூம் எனக்கு கொடுத்துட்டாங்க, சைக்கிளை சேவ் பண்ணிக்கணும். ஏன்னா நான் இந்த வீட்டில் இருக்கும்போது தான் ஒரு சைக்கிள் ஆட்டையை போட்டானுங்க. அதை நான் சொன்னேன் ஒரு ஓனர்கிட்ட, நீ பூட்டலையா அப்படின்ட்டு கேட்டாங்க. நான் பூட்டிட்டேங்க, பக்கத்து வீட்டில் எங்கேயாவது கேட்டு பார்த்தியா அப்படின்ட்டு கேட்டாங்க. ஒன்றும் ஆகாதுங்க, கேட்டாலும் யாருக்கும் எதுவும் தெரிய போகிறதில்ல. நைட்டில் தான் எப்படியும் ஆட்டையை போட்டிருப்பானுங்க. ஸோ கேட்டு என்ன ஆக போகுது, அதனால் பரவாயில்ல விட்டுருங்க அப்படின்ட்டு சொல்லியாச்சு. 4 பைக் திருட்டு போயிடுச்சு. ஒரு பைக் வந்து 13,000 ரூபாய், இன்னொரு பைக் வந்து 40,000 ரூபாய், இன்னொரு பைக் வந்து 1,00,000 ரூபாய். இப்போ ரீசெண்டாக திருட்டு போன பைக் வந்து 20,000 ரூபாய். இப்போ வச்சிருக்கிற பைக் வந்து 1,20,000 ரூபாய். என்ன பண்ணுறது, ஆடா பாவமே. ரைட், நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கும் ஜெர்மனியில் இருக்கீங்கன்னா பைக் திருடு போன அனுபவம் இருக்கா அப்படின்றத சொல்லுங்கள், ஓகேவா? ரைட், இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஆப்பர்ச்சுனிட்டி கார்டில் நிறைய பேர் வந்து பார்ட் டைம் ஜாப் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஒரு காலையில் ஒரு சேல்ஸ் கால் இருக்கும்போது தான் சரி, இது ஒரு கண்டென்ட்டாக இருக்குது, நிறைய பேருக்கு கேள்வி இருக்குமே, ஸோ நம்ம போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ மேட்ரு என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு எடுத்துட்டு எனக்கு பார்ட் டைம் ஜாபே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் டெக்னிக்கல் சைடில் தேடினீங்கன்னா கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இங்கே இருக்கிற கம்பெனிஸ் மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட்டு, இன்டர்ன்ஷிப்பு, அந்த மாதிரி விஷயங்களுக்கு, ஓகேவா? இதுவே நீங்கள் ஃபுல் டைம் ஜாப் தேடினீங்கன்னா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பார்ட் டைம் ஜாபுக்கு நான் மோஸ்ட்லி உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறது, ஈஸியாக லாங்குவேஜ் இல்லாமல் கிடைக்கக்கூடிய ஜாப் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட் ஜாப்ஸு, மூவிங் ஜாப்ஸு, அதுக்கப்புறமா டெலிவரி ஜாபு, அமேசான், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு லாங்குவேஜ் இல்லாமையே கிடச்சிரும், ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக அந்த மாதிரி இதை ட்ரை பண்ணலாம். ப்ளஸ் டைமிங், எப்போ பிரதர் இந்த மாதிரி ஜாபுக்கெல்லாம் நான் வேலை செய்யணும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, ஐ வுட் ஹானஸ்ட்லி சஜஸ்ட் டு டூ த ஜாப் இன் த ஈவினிங். முடிஞ்சால் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் செயின்னு, அமேசானு, டெலிவரி போகிறது, இந்த 8 மணி நேரம் ஷிஃப்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஜாப் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மெயின் நோக்கம் ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு வாங்கினதுக்கு என்ன அர்த்தம், நம்ம இங்கே ஜாப் தேட வந்திருக்கோம், பார்ட் டைம் ஜாப் பண்ண வரல. அஃப்கோர்ஸ் ஃபினான்ஷியலாக நான் வந்து என்னை பார்த்துக்கணும் அப்படின்னா டெஃபினெட்லி பார்ட் டைம் ஜாப் தேவைப்படும். பட் இங்கே பிரச்சனை என்னென்னா, நீங்கள் 8 மணி நேரம் ஷிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஜாபுக்கு போயிட்டீங்கன்னா யார் ஜாப் அப்ளை பண்ணுறது? பிரதர் நான் வீடு போயிட்டு வந்துட்டு பண்ணிப்பேன். இங்கே மேட்ரே என்ன அப்படின்னா, கம்பெனிஸுக்குன்னு ஒர்க்கிங் டைம் இருக்குது, கரெக்டாக? காலையில் 7 மணியோ 8 மணியோ 9 மணியோ, அப்போத்துல இருந்து ஈவினிங்கு 3, 4, 5 இந்த பீரியடுக்குள்ளே தான் கம்பெனிஸில் எம்ப்ளாயீஸ் வருவாங்க. அவங்க கம்ப்யூட்டரில் இருக்கும்போது
நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணணும். அதுதான் இங்கே வேணும். அதுக்கு விட்டுட்டு நான் ஈவினிங்கில் எனக்கு டைம் இருக்குது, நைட்டில் நான் வந்து ஜாப் அப்ளை பண்ணிக்கிறேன், யார் பார்க்க போகிறது? அதனால டோன்ட் பி லைக் தட். மேக் ஷுர் யூ ஆர் அவைலபிள் when the company is working. அதனால ஈவினிங் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் இட்ஸ் a டெட் பீரியட். அந்த டைமில் ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணாதீங்க, அதில் மணி மேக் பண்ண பாருங்கள். ஸோ பிரதர், அப்போ நான் எங்கே போகணும் ஜாபுக்கு அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, என்னோட ப்ரெஃபரன்ஸ் இந்தியன் ரெஸ்டாரண்ட். பிரதர், அங்கே சம்பளம் கம்மியாக கொடுப்பாங்களே? ஆமாம், கம்மியாக தான் கொடுப்பாங்க, ரைட். பட் ஆனால் இங்கே பிரச்சனை எக்ஸ்பென்சஸ் தான். ஜெர்மனியில் நார்மலாக நீங்கள் ஒரு 8 hour ஷிஃப்ட்டில் ஏதாவது ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்கன்னா சாப்பாடு தரமாட்டாங்க. மெக்டொனால்ட்ஸ் அந்த மாதிரி இடத்துக்கு போனீங்கன்னா தருவாங்க, பட் ஆனால் அதுக்கும் ஒரு லிமிட் இருக்குது, கணக்கு இருக்குது. அன்லிமிட்டட் ட்ரிங்க்ஸ் நீங்கள் குடிச்சிக்கலாம். லைக் டு பி ஹானஸ்ட், கொக்கோ கோலா குடிக்கிறதுக்கு நம்ம போகிறோம், சாப்பாடு வேணும். ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் செயின்ஸ் போகும்போது சாப்பாடு உங்களுக்கு கிடைக்காது, விச் மீன்ஸ் வீட்டுக்கு வந்து நீங்கள் சமைக்கணும். கிராசரி எக்ஸ்பென்சஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. கிராசரி எக்ஸ்பென்சஸ் நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா, நான் வந்து மோஸ்ட்லி இந்தியன் ஃபுட் தான் வாங்குவேன் அப்படின்ட்டு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ் ஆவரேஜாக எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, இந்தியன் ஃபுட் சமைச்சிங்கன்னா இட் வில் பி பிட்வீன் 150 to 300 euros. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். நான் ஏஷியன் ஃபுட்டு மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படின்ட்டு சொன்னீங்கன்னா, இல்லை பிரதர் ஐ கேன் கோ அப் வித் வெஸ்டர்ன் ஃபுட் அப்படின்ட்டு சொன்னீங்கன்னா வித்தின் 150 euroக்குள்ளே அதை மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் ஹவு த சிஸ்டம் ஒர்க்ஸ் ஹியர், ரைட். ஸோ இப்போ இந்தியன் ரெஸ்டாரண்ட் போகிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, சாப்பாடு உங்களுக்கு கிடச்சிரும். அதுக்கு மீனிங் நீங்கள் சமைக்கணும்னு அவசியம் இல்லை, சமைக்கிற டைம் சேவ் ஆகுது. அந்த டைமில் என்னோடய ஸ்கில்லை நான் டெவலப் பண்ணலாம், ஜாப் அப்ளை பண்ணலாம், கேன் பி எனி திங் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் யுவர் கோல், ரைட். அதனால் அப்படி கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஜாப் தேடும்போது டியூரிங் த இயர் 2015 எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் வந்து ஈவினிங்கில் தான் மோஸ்ட்லி போவேன். என்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருந்ததுனால டெலிவரி ஜாபுக்கு போயிட்டு இருந்தேன். ஆல்மோஸ்ட் எவ்ரிடே போவேன் நான். ஸோ ஈவினிங்கில் ஃபுல்லாக வேலை செய்வேன். காலையில் எந்திரிச்ச உடனே எங்கே ஜாப்ஸ் இருக்குது, என்ன கோர்ஸ் படிக்கலாம் டு அப்ஸ்கில் மை செல்ஃப், எங்கெங்கே ஜாப்ஸ் அப்ளை பண்ணணும், பீப்புள் கடை நெட்வொர்க்கிங் எப்படி பண்ணணும், இதில் தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணேன். ஸோ தட்ஸ் வாட் யூ ஹேவ் டு டூ. இதை எஃபெக்டிவாக பண்ணிங்கன்னா ஜாப் ஜெர்மனியில் வாங்குறது ரொம்ப ஈஸி. ஆன் டாப் ஆஃப் தட் ட்ரை டு லேர்ன் ஜெர்மன் லாங்குவேஜ், ஓகேவா. அதனால் ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு வீசா இருக்குன்னா அதை கரெக்டாக யூஸ் பண்ணி டைமை உங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணுங்கள். தட்ஸ் வாட் ஐ வுட் ஹானஸ்ட்லி ரெக்கமெண்ட் கைஸ். கம்பெனிக்கு வந்துட்டேன். வித் தட் ஆல் த பெஸ்ட், see you soon.